ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ அனலைஸ் தான். எப்பயும் போல் நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேற்று அனலைஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை சின்னதாக ஷார்ட்டாக நம்ம பார்த்துலாம். ஓஆர்டிஐ, எஸ்டிஆர்எக்ஸ், எஃப்ஐடி, எஃப்ஐஇ, டோடோ, ஓஜிஎன் இவனோட மூவ்மெண்ட்டு நம்ம ஒரு மட்டும் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிக்கிறோம் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? நாம் இவனை எங்கே பை பண்ணியிருந்தோன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட 49.256 கிட்ட இங்கே பை பண்ணியிருந்தோம். இங்கே இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டு. நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதீங்கன்னா போய் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ராஃபிட்டோட ரிசல்ட் எல்லாத்தையுமே நம்ம அங்கே சொல்லிக்கிறோம். ஆல்மோஸ்ட் 17 to 18% எழுதிக்கிறோம். ஓஆர்டிஐ இப்போ டவுன் ஆகிட்டான். அடுத்து எஸ்டிஆர்எக்ஸ் பார்த்திங்கன்னா நாம் ஆல்ரெடி எங்கே சொல்லுது 196 சொல்லியிருந்தோம். மேலே ஏறினா ஒரு சின்ன புல் பேக் எடுத்தான், திரும்பி மேலே ஏறினா திரும்பி வரலாம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணோம் எஸ்டிஆர்எக்ஸில். ப்ராஃபிட்டில் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி, எஃப்ஐயூஎஸ்டிடி ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் கிட்ட நம்ம பை பண்ணியிருந்தோம் 790 கிட்ட. ஃபஸ்ட் டைம் ஒரு போய் எடுத்துட்டான் ப்ராஃபிட். அண்ட் தென் செகண்ட் டைமும் போயிட்டான். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோடோவை பற்றி சொல்லணும்னா நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் நீங்கள் போய் உங்களுக்கு சேட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ட்டு. எதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவலில் தான் பை பண்ணியிருப்போம். இங்கே 6 ஆல்மோஸ்ட் 10% மேலே போயிட்டான். ஓகே, டோடோவும் 10% மேலே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓஜிஎன் நம்ம இந்த லெவல்கிட்ட பை பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் போனால் அண்ட் தென் திரும்பி இவ்வளோ தூரம் போயிடும். நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட்டு கிடச்சிச்சான். நம்ம 6.5 பை பண்ண சொல்லியிருந்தோம்ல. 10% மேலேயே நமக்கு போயிட்டு ப்ராஃபிட் கொடுத்தான். திஸ் இஸ் எனஃப். ஓகேவா? நம்ம 4 கிரிப்டோ சொல்லியிருந்தோம். 4 கிரிப்டோமே நல்ல பர்ஃபெக்டான ஆல்மோஸ்ட் 10% மேலேயே ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குறான். எஸ்டிஆர்எக்ஸும் சரி, எஃப்ஐ சரி, இந்த 5 ஓஆர்டியில் பார்த்தா 15-17% மேலே வந்துடுச்சு. தொடர்ந்து பார்த்தா நம்ம 5 கிரிப்டோ பார்த்தா ஆல்மோஸ்ட் 50 to 60% மேலேயே நாம் ஏர்ன் பண்ணிக்கிறோம். பர்சன்டேஜ் அக்வயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மொதல் விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம மேசிவான ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். சரி, நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். நம்ம இன்றைக்கி நான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிடிசி அனலைஸ் பண்ணிடலாம். பிடிசி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு இது காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சார்ட் காமிச்சிட்டு நான் அதுக்கு பிடிசி அனலைஸ் பண்ணுறேன். 1 minute ப்ளீஸ். நம்ம இதை தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிடிசி, எத்தீரியம் ஆல்மோஸ்ட் எல்லா வகையான எக்ஸ்சேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் ஆகுறான். செல்லர்ஸ் இங்கே அதிகமாகினுக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். நம்ம இது ஒரு காரணத்தில் மட்டும் நம்ம இப்போ செல்லிங்க்கு நம்ம பிடிசியை பார்க்க போகிறது கிடையாது. மொதல் விஷயம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, இது ஒரு ரவுண்ட் லெவல். பிடிசி பக்கத்து ஒரு ரவுண்ட் லெவல். ஆல்மோஸ்ட் என்னது 44,200 44,000 ஒரு ரவுண்ட் லெவல். அது இல்லாமல் ஆல் டைம் ஹைன்னு சொல்ல முடியாது. இந்த இயருக்கான ஆல் டைம் ஹை கூட நம்ம சொல்லிக்கலாம். போன வருஷம் தானே ரஷ்யா உக்ரைன் இதுவாகிடுச்சு. ஸோ இந்த வருஷத்துக்கான ஆல் டைம் ஹையில் இருக்கிறான் 44,000. ஆல்ரெடி 44,000 கிட்ட தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒரு புல் பேக் ஆச்சு. ஸோ இந்த ஒரு காரணம் நம்ம முதல்ல கிளியர் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் நம்ம தான் போட்டோம் 44,000. இப்படின்னா இது 44,500 இந்த லெவலுக்குள்ளே தான் ரேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ டேல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பையிங் பேட்டர்ன் கூட சொல்லலாம். இங்கே ஒரு சின்ன புல் பேக் ஆனாலும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் இல்லை. நல்லா வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சின்ன புல் பேக் ஆனால் பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட சொல்லியிருந்தோம் ஒரு சின்ன புல் பேக் கிடைக்கணுன்ட்டு. பட் நம்ம எதிர்பார்த்ததோட பெரிய புல் பேக்கே கிடச்சிச்சு. ஸோ அதனால் நடுவில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. மொதல் விஷயம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரவுண்ட் லெவலில் கிடைக்கிறான். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தா நம்ம செல்லிங் வச்சுக்கிறோம். ஓகே, டேல இவன் எப்போ நமக்கு ரொம்ப அக்ரெசிவான செல்லிங்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. 43,500 600 கீழே கிராஸ் பண்ணுறது வரைக்கும்னா. ஓகேவா?
வென்எவர் இப்போ இது வந்து இப்படி மாறிட்டானா நாம் வந்து இவனை செல்லிங்க்கு நம்ம அக்ரெசிவாக பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி முதல்ல நம்ம முன்னாடியே வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் லேக் ஆகிறதுனால அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, அதுக்கடுத்து என்ட்ரி ஆகிறதுக்கும் லேட் ஆகுது. ஒரே சம் ரீசன்ஸ்னால நான் வந்து இப்போயே போட்டேன். ஓகேங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது எம் பேட்டர்ன் ஆகிட்டானா வெயிட்ஸ் ஓகே. இதுவே இது மேலே போய்ட்டு ஒரு சின்ன புல் பேக்கை கொடுத்துட்டு திரும்பி ஒரு பையிங் ப்ரெஷரில் இருந்தானா இவன் வந்து நம்ம பையிங்கில் தான் பார்க்கணும், நம்ம செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது. நம்ம இது 1 ஹவர்ஸ்லேயே பார்த்தா தெரிஞ்சிடும். 1 ஹவர்ஸ்லேயே இவங்க வந்து ஒரு எம் பேட்டர்ன் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டானா ஓகே, இவன் 1 ஹவர்லேயே வந்து செல்லிங்க்கு வந்துட்டான். அதுக்கடுத்து 4 ஹவர்ஸ் 9:30 க்ளோசிங் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி பேட்டர்ன்ட்டு. இப்படி வந்து இப்படியே ஹோல்ட் ஆனானா ப்ராப்ளமேட்டிக் இல்லை. ஹோல்ட் ஆனானா வந்து நம்ம பையிங்க்கு பார்க்கலாம். பிடிசியை பையிங் சொல்ல முடியாது, ஐ மீன் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிறான், பையிங்கில் இருக்கிறான், இன்னும் பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வரலாம் பிடிசியை. மற்றபடி ஹோல்ட் ஆகாமல் கீழே இறங்கிட்டானா நம்ம செல்லிங் தான் பார்க்கணும். செல்லிங் பார்க்கும்போது அப்புறம் மொத்தம் வந்து இப்போ வந்து டாப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்ன் கிடைக்குது. ஸோ டாப்பில் எம் பேட்டர்ன் கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து செல்லிங்க்கு தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு கணக்கில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொதல் டார்கெட் வந்து 43,200 43,000 வச்சுக்கோங்க. 43,000 தான். இப்போ 1000 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து அக்வயர் பண்ணலாம். மொதல் விஷயம் சரிங்களா? பிடிசி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எத்திரியத்தையும் ஒரு தடவை பார்த்துடலான்னு எனக்கு தோணுது. ஸோ வாங்க நம்ம எத்திரியத்தை பார்த்துக்கலாம். 2250 ஆல்மோஸ்ட் இது ஒரு ரவுண்ட் லெவல்னு சொல்லலாம். நான் எத்திரியத்தை இது பார்க்கறது முன்னாடி நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் தேவையில்லாத. இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ மேலே போனால் ஒரு பேட்டர்ன் கீழே வந்துட்டு இப்போ மேலே பண்ணிடலாம். ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஃப்ளாக் அண்டு போல் பேட்டர்ன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கிடைக்குது. ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு பையிங் பேட்டர்ன் தான். இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே இதா இப்போ மேலே போனால் ஒரு சின்ன புல் பேக், மேலே போனால் ஒரு புல் பேக், மேலே போனால் புல் பேக், இப்படி தான் போகணும் பேட்டர்ன் படி கரெக்டாக சொன்னால். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி பண்ணணும் அதை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக போவோம். இப்போதைக்கு சிச்சுவேஷன் படி இவன் வந்து செல்லிங்க்கு வருவானா மாட்டானா நம்ம பார்த்தோம்னா தெரியும். இங்கே ஆல்மோஸ்ட் 2400 ஒரு வந்து செல்லிங் ப்ரெஷர், ஏன்னா அது ஒரு ரவுண்ட் லெவல். நம்ம வந்து ஏன் எத்திரியத்தை வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம ஒரு இண்டெக்ஸ் மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது ப்ரிஃபரன்ஸ் பண்ண வேணாம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா பிடிசி தான் இங்கே எப்பயுமே மெயின் பிளேயராக இருக்கிறான். ஸோ அதனால் வந்து நம்ம எத்திரியத்தை வந்து நம்ம மெயின் பிளேயராக அவ்வளோ வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிசி ஏறின லெவலில் கூட நம்ம எத்திரியம் ஏறல. பிடிசி வந்து ஆல்மோஸ்ட் 6000 பாயிண்ட்ஸ் ஏறினா 20% மேலே கூட சொல்லலாம். பட் ஆனால் எத்திரியம் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோலாம் ஏறலை, அதுமாதிரி அவ்வளோவா இறங்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து எத்திரியத்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டேபிளான ஒரு காயின், நமக்கு ஏற்ற காயின் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இவனை நம்ம என்ன பண்ணலாம், எத்திரியத்தை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது வந்து நல்ல ஒரு பையிங் சைன் தான். ஓகேவா? நம்ம நேற்று கூட சொல்லியிருப்போம். இப்போ இதுக்கு கீழே அவன் வந்தானா செல்லிங் வந்துட்டான் மினி டைம் ஃப்ரேமில். ஓகேவா? இந்த லெவல் சரிங்களா? இப்போ இந்த லெவலுக்குள்ளே ரேஞ்ச் ஆகிட்டா ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. இவன் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இன்னும் இருக்குது, அக்கோமடேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லெவலுக்கு கீழே இன்னும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆகுமா, 50 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி என்ன 2.25% டவுன் ஆகிட்டானா இவன் வந்து செல்லிங் வந்துட்டால் நம்ம வந்து பிடிசி சொன்னது கட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம எத்திரியத்தை வந்து நம்ம பை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற உங்களை ஃபைனல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா எத்திரியத்தை வந்து நம்ம பை பண்ண வேண்டாம். ஐ மீன் இப்போ பிடிசி இப்படி இருக்கும்போது நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம் இண்டெக்ஸுக்கு. ஸோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகேவா? நமக்கு ப்ராஃபிட் ஆகிறதோட இல்லை லாஸ் ஆகாமல் இருக்கிறது தான் பெட்டர். எப்பயுமே சேஃப் அண்ட் சைட் ஜோனில் நம்ம எப்பயுமே ப்ளே பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பார்க்க போனோம்னா FLR USDT தான் இந்த கிரிப்டோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரிப்டோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன காரணத்தில் பார்க்க போகிறோம்னா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து மேலே வந்து கொடுத்தோம். நம்ம இந்த கிரிப்டோவை நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணது தான். நம்மளோட எப்படி சொல்கிறது இந்த டிசம்பர் 1st வீக் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே போட்டிருப்போம் பை பண்ணுறதுக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு 40% மேலே கிடச்சிச்சு.
சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மேலே கொடுத்ததுனால வந்து ரெசிஸ்டன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துக்கிறோம் மொதல் விஷயம். அதனால் இங்கே வந்து நம்ம கீழே பக்கமாக வந்து சப்போர்ட் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வந்து பெரிய ஒரு ரேஞ்சாக ட்ரெட் புல்லிஷ் ஆனதுக்கு கீழே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடைக்கும். அந்த டபிள்யூ பேட்டர்ன் கிடச்சிது எங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடச்சிதா. இந்த டபிள்யூ பேட்டர்ன் கிடச்சதுனால வந்து மேலே பையிங் போனோம். அந்த பையிங் வந்து அந்த அளவுக்கு ஹோல்ட் ஆகலை, செல்லிங் வந்து அதிகமாக இருந்த காரணத்தினால வந்து கீழே வந்துட்டான். அப்படி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வகையான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப நாளாக இங்கே வந்து ட்ரேட் ஆகினுக்குது. ஓகே, அந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம இங்கே செல்லிங் பார்க்கலாம். டேயில் செல்லிங் அந்த டேயில் மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே லெவல்கிட்ட தான் வந்து மூவிங் ஆவரேஜ் இருக்குது. நம்ம டார்கெட் எங்கே வைப்போமோ கொஞ்சம் இவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கிறதுல. சரி, டேயில் ஓகே. 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிறான். பட் டபிள்யூ பேட்டர்ன் எப்போ வந்து வேல்ட் ஆகுனா, இந்த 1718 இந்த லெவலுக்கு மேலே வந்து மூவ் ஆனால் மட்டும்தான் டபிள்யூ பேட்டர்ன் வந்து இங்கே வேல்ட் ஆகும். அது வரைக்கும் இது டபிள்யூ பேட்டர்ன் சொல்ல முடியாது. இப்படியே கீழே ஆகினா கூட ஆச்சரியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம டபிள்யூ பேட்டர்ன் சொல்ல முடியாது. டே 4 ஹவர்ஸ்லேயும் ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் தாங்குது 1 ஹவரில். ஸோ 1 ஹவரில் வந்து நம்ம வந்து இங்கே செல்லிங் போடுறது ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஸோ 1 ஹவர்லேயும் இங்கே நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு ஃபேவராக தாங்குது. 30 மினிட்ஸ் பெட்டர் ஆகுது, செல்லிங் ப்ரெஷர் கட் ஆகுது. 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி தான் கீழே வரும். ஓகேங்களா? 30 மினிட்ஸ் ஓகேனா 15 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக் அப்படி தான் இருக்கும்போது 15 மினிட்ஸ் ஓகே. 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இட்ஸ் ஓகே. 5 மினிட்ஸ் அந்தளவுக்கு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இது வச்சாச்சு. இதோட ஸ்டாப் லாஸ் நம்ம எதை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச பார்த்தீங்கன்னா 1718 தான் வைக்கணும். பட் அது ஆல்ரெடி ஹிட் பண்ணது தானே, தேவையில்லாமல் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கே பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அது வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஆகுது. 2.64% ஸ்டாப் லாஸ் தான். அது இல்லாமல் இந்த லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆனது. ஸோ இங்கே ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். ஸோ இங்கேருந்து போகிறதுக்குள்ள திரும்பி கீழே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் 0.1739 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. நம்மளோட வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் 1630 தான். எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ், எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு, அதை நம்ம பார்த்துக்குமா? ஆல்மோஸ்ட் 2.60% ஸ்டாப் லாஸ் வருது. 2.60னா 2.22445% கிட்ட வரணும். நம்மளுக்கு வந்து 1:1 வந்து மினிமம் கிடைக்குது. இது வேணால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பிடிசி வந்து இங்கே அக்ரெசிவாக இருந்ததுன்னா நம்ம சொன்னோம்ல, பிடிசி வந்து டபிள்யூ பேட்டர்ன் எம் பேட்டர்னு அந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பிடிசி வந்து எஃப்எல்ஆர்லாம் வந்து நம்ம இதோட சொல்லுது இந்த லெவல் வரைக்குமே வைக்கலாம். இந்த லெவல்லாம் கிட்ட வந்துட்டான்னா இவன் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பேட்டர்ன் பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்தோன்னா பெரிய லெவலில் வந்து செல்லிங் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது. நம்ம டார்கெட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா இந்த லெவலுக்கு தான் வைக்கணும். ஓகே, அதனால் பார்த்து இருக்க வேண்டியது தான். அது இல்லாமல் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த 200 மூவிங் இது வந்து கீழே வருவான், எப்படியும் இந்த இடத்துல வருவான். ஸோ அப்போ வரும்போது நம்ம அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா GFT USDT.B தான். GFT USDT.B உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இவனை செல்லிங் தான் போட போகிறோம். இவனுக்கும் அதே சினாரியோ தான். இவனோட டார்கெட் வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இதுதான் வைக்க போகிறோம். சரிங்களா? நான் என்கிட்ட வந்து புதுசாக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் 5% கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது. சாரி, இந்த லெவல் கிடையாது, இப்போ இருக்கிற லெவலில் 3.75 டார்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அட்ஜஸ்டபிளான டார்கெட் தான். இந்த லெவலில் வச்சுக்கிறோம். ஓகேவா? டேயில் ஓகே, இது பர்ஃபெக்டான நமக்கு ஏற்ற மாதிரி தான். பட் ஆனால் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஹவர்ஸில் வந்து இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து கீழே வந்து இந்த லெவலுக்கிட்ட க்ளோசிங் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, நம்ம அப்படியே கூட செல்லிங் பண்ணிடலாம். நமக்கு இன்னும் பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் வேணும்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து கீழே 0.2330 இதை வந்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணணும்.
க்ளோஸ் பண்ணோன்னா இந்த பேட்டர்ன் வந்து செல்லிங்க்கு நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் GFT USDT.P. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான அனலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பாய்.